டிவிகேக்கு தான். விஜய் தான் இருப்பார். பாரதிய ஜனதா கட்சி அன்புமணிக்கு எல்லாம் கண்டிப்பாக டிஎம்கே வராதுன்னு நினைக்கிறேன். டிஎம்கேங்கிறது வந்து கொஞ்சம் இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்னமோ ஆகிட்டு இருக்கு, டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன் திமுகவும் ஏடிஎம்கேவும் தான் இருக்கணும்னு சட்டங்கள் இருக்கா? இல்லை ஒரு அரசியலுக்குன்ட்டு வந்து ஒரு பேசுகிற மாதிரி இல்லாமல் ஒரு சினிமா டைலாகு அந்த சினிமாவுக்கு ஏற்ற வகையில் தான் பேசுகிறாங்க. ஊழலுக்கு பேர் போன கட்சி எந்த கட்சிங்க? திமுக. முதல்வர்னா தனிச்சு நின்னா முதல்வர் ஆக முடியாது, ஏதான கூட்டணி வச்சா முதல்வர் ஆகலாம். அடுத்து வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்பொழுது தெளிவாக கொடுத்துட்டார். உங்களுக்கு ஜாமீன் வேணுமா, பதவி வேணும். சரி, ஓகே. முதல் தேர்தல் வந்து விஜய் கட்சி ஆரம்பித்து சந்திக்கிறாரு. இந்த முதல் கட்சி கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தலே வந்து 2026 நாங்கள் தான் முதல்வர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சந்திக்கிற முதல் தேர்தலே முதல்வர் ஆக முடியுமா? கஷ்டம் தான். கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் ஃபீல்ட் ஒர்க் நிறைய இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பழைய ஆளுங்க எப்படி வந்தாங்க என்ன ஏதுண்டு. அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான். மேபி அவரோட லக்கு இருந்தால் இருக்கலாம். அரசியலுங்கிறது வந்து எப்படின்னா ஒரு லக்கு தான். அவர் வந்திருக்காரு, எங்கே இருக்கார். கண்டிப்பாக ஒரு அடுத்த லெவலுக்கு நம்ம தமிழ்நாடை எடுத்துன்னு போவார்னு ஒரு எதிர்பார்ப்போடு தான் அவருக்கு ஆதரவு கொடுக்கலான் இருக்கும். அதாவது மொத்தம் 234 தொகுதியா சார்? ஆமாம். அதில் அவ்வளோ போயிடும் போல். அதனால் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொய் வந்து பல தடவை சொன்னால் அது உண்மையாயிடும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மை இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்னமோ ஆகிட்டு இருக்கு, டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன் திமுகவும் ஏடிஎம்கேவும் தான் இருக்கணும்னு சட்டங்கள் இருக்கா? இல்லை பொதுவான கருத்து, யார் வேணாலும் வரலாம். அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்குமே. இல்லை, அவங்க ஏற்கனவே அவங்க ஷேரிங் ஜாஸ்தியாக இருக்குதுனால அது ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா அதிமுக வந்து கண்டிப்பாக அவங்களோட மெஜாரிட்டி, அவங்களோட ஷேரிங் ஜாஸ்தியாக இருக்கும் சீட்டு. அப்போ எப்படியும் வர முடியாது இல்லையா? அதனால் அது கூட அது சான்சஸ் கம்மி. அவர் மைனஸுங்கிறது வந்து ஒரு பேச்சு தான். கொஞ்சம் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிற மாதிரி இருக்குது. ப்ரெஸ்ஸுங்கிறது மக்கள் செல்வாக்கு. குடியை கெடுத்து நாட்டை நாசமாக்கிட்டு இருக்காங்க உட்காந்து வந்துட்டு. அவன் இன்றைக்கி ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறனால 300 ரூபா குடிச்சு விட்றான். 100 ரூபாய்க்கு ஏதாவது பீடி சிகரெட்டை குடிச்சு 100 ரூபா வச்சு என்னது கொடுத்தன பண்ண முடியும்? ஒரு 234 தொகுதியில் ஜெயிக்கணும்னு சொன்னால் ஒரு தொகுதியிலையும் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சீட்டு வந்து காம்படிட்டிவ் இருக்கும். முன்ன பின்ன வரும்னு வச்சுங்களேன். அதில் ஜெயிக்கணும்னு சொன்னால் அவர் நிற்கக்கூடிய கேண்டிடேட் இருக்குது, யார் நிப்பாட்டுவாங்க, அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கா, நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போதான் வந்திருக்காங்க, கொஞ்சம் அனுபவம் கிடைக்கும். முதல் தேர்தல் தானே, அப்படிலாம் வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இது நிறைய பழம் சாப்பிட்டு கொட்டை போட்டோம் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆணவம், இதெல்லாம் காலங்காலமாக நடக்கிறது தான். இன்றைக்கி நேற்று நடக்குது, அவங்க அப்பா காலத்துலேருந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஊழலுக்கு பேர் போன கட்சி எந்த கட்சியில்? திமுக. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டம் கட்டி நவுத்திக்கிட்டு இருக்காங்க. அதான் நல்லதும் பண்ணுறாங்க, மக்களுக்கு நல்லதும் பண்ணுறாங்க. ஆனால் அதில் மைனஸ்ன்னு சொல்ல போனீங்கன்னா தான் எல்லா மினிஸ்டரும் அவங்க ஒரு இதே இல்லாமல் கண்ட்ரோலே இல்லாமல் பேசுகிறது தான். யார்? பொன்முடியை சொல்கிறீங்களா? பொன்முடி மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் தான் அப்படி தான் இருக்காங்க. எல்லாம் ஒருத்தர் ஒரு இதில் பேசுகிறாங்க, மக்கள் மனசை கஷ்டப்படுத்துகிறாங்க. அது வந்து தவிர்க்கணும். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு வந்து ஓரளவு ஓட்டை பிரிப்பார். அவருக்கு வந்து 17லேருந்து 22 வயசு வரைக்கும் ஓட்டு போடுவாங்க. மற்றபடி வந்து 40 இருக்காங்கல்ல, அவங்களாம் எப்படி போடுவாங்க? அவருக்கு மாஸ் இருக்குது, அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படணும். ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு எழுதி வச்சு படிக்கிற மாதிரி, ஒரு அரசியலுக்குன்ட்டு வந்து ஒரு பேசுகிற மாதிரி இல்லாமல் ஒரு சினிமா டைலாகு அந்த சினிமாவுக்கு ஏற்ற வகையில் தான் பேசுகிறாங்க. தயவுசெய்து இப்போ லேட்டஸ்ட் யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, ஸோ அவங்க அப்படி சொல்லலாமே தவிர அதாவது நீங்கள் என்கிட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்டீங்க, இந்த டிஎம்கே கட்சி என்ன செஞ்சுருக்கிறாங்க, என்ன நீங்கள் குறை கண்டுபிடிச்சிங்க. அது மாதிரி எதாவது செஞ்சால் தான் செய்ய முடியும் சார். இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அப்புறம் நம்ம இப்போ நல்லது செய்கிறாங்கன்னு தெரிஞ்சால் தான் செய்ய முடியும். நல்லதே செய்யலை, வந்தால் செய்கிறேன்னு சொல்கிறது இப்போ இப்படி தான் சொன்னாங்க 5 வருஷம் முன்னாடி. இன்னொரு 5 வருஷம் வந்தால் செய்கிறேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் ஒன்றும் செய்யலை, செஞ்சுருக்காங்க. இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா இது உள்கட்சி பிரச்சனை. கருத்து வேறுபாடுகள்லாம் கலைஞர் குடும்பத்திலே இருக்குது. முக ஸ்டாலின் ஒரு கருத்து சொல்லுவார், தயாநிதி மாறன் ஒரு கருத்து சொல்லுவார். இது ஃபேமிலி மேட்டர். முதல்வர்னா தனிச்சு நின்னா முதல்வர் ஆக முடியாது, ஏதான கூட்டணி வச்சா முதல்வர் ஆகலாம். அது வரைக்கும் அவர் வச்சு பார்ப்போம். 2026 அவர் மக்களுக்கு என்ன செய்கிறான்னு பார்ப்போம். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துப்பாங்க. இங்கே எல்லாம் இருந்திருக்காங்க, சொல்கிறாங்களே இது வரைக்கும் செய்யலை. அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவர் என்ன செய்வான்னு தெரியல. நம்மளுக்கு எல்லோரும் வந்துட்டாங்க, வந்து எதுவும் நம்மளுக்கு சரிசாக செஞ்சதில்லை. அவங்க வந்தால் அவர் என்ன செய்வான்னு பார்ப்போம். பிஜேபி எதிர்த்து நிறைய இடத்துல பேச நீங்கள் சொல்கிறீங்க.
சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் இன்னும் டிஎம்கேவை நல்லா ஸ்ட்ராங்காக எதிர்க்கணும், அவர் ஃபுல்லாக ஸ்ட்ராங் எதிர்க்க மாட்டாரு, கண்டெம்ட்டுக்கு தெரிவிக்கிறாரே தவிர இன்னும் ஸ்ட்ராங்காக தெரிவிக்கணும்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு 2-3 நாள் அந்த விஷயம் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது எலெக்ஷன் கிட்ட வரும்போது சில சேஞ்சஸ் எல்லாம் எடுத்துன்னு வருவாங்க, மக்கள் ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வருவாங்க. இது அவர் ஒருத்தர்னு சொல்ல முடியாது, எல்லாரும் அந்த மாதிரி பண்ணுறது தான். ஸோ யூஷுவல் இதுதான், நடவடிக்கை தான். சான்ஸே கிடையாது. எப்படிங்க என்னங்க ஒரு வருஷம் ஆகுது, ஒரு வருஷம் கம்யூனிஸ்ட் எவ்வளோ வருஷமாக இருக்குது, ஏடிஎம்கே எவ்வளோ வருஷமாக இருக்குது, டிஎம்கே எவ்வளோ வருஷமாக இருக்குது, பாமக எவ்வளோ வருஷமாக இருக்குது, விடுதலை சிறுத்தைக்கு எவ்வளோ இருக்குது, டக்குன்னு இது கவுன்சில் எலெக்ஷனா பணத்தை கொடுத்துட்டு உள்ள ஜெயிக்கிறதுக்கு மக்களோட இது இருக்குல்ல. அவர் கொடுத்த ஒரு பாயிண்டை எடுத்து தான் அவங்க இது வரைக்கும் வச்சுட்டு இருந்தாங்க. அடுத்து வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்பொழுது தெளிவாக கொடுத்துட்டார். உங்களுக்கு ஜாமீன் வேணுமா, பதவி வேணுமா? ஸோ எனக்கு நான் ஜாமீன் தான் வேணும், பதவி விட்டு கொடுத்துறேன். அதானே கரெக்டு. போகிற இதில் பார்த்தா இது ஸ்டாலின் தான் முதல்ல வரும்னு நான் என்ன எதிர்பார்க்குறேன். அதான் இப்போ அந்த கூட்டணி காட்சி வந்தால் விஜய்க்கு சான்சஸ் இருக்குது. அது 1000 கோடி ஊழல்னு சொன்னால் யாருக்கு போயிருக்கும்? கண்ணுக்கு தெரிஞ்சு 10 ரூபானா எவ்வளோ ஒயின் ஷாப் இருக்குது. யாருக்கு போகணுன்னா இதை தமிழக அரசு தான் கேட்கணும். இவ்வளோ பணம் ஊழலாக இருக்குது, எங்கே போணுச்சின்னு தமிழக அரசு கேட்கணும்.